ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அழகாக க்யூட்டாக இருக்கிற பேப்பர் ஃப்ளார்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். நம்ம பிங்க் கலர் ஷீட்டை 6x7 சென்டிமீட்டருக்கு எடுத்துகிட்டு இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம லீஃப்க்கும் கட் பண்ணணும். லீஃப் பார்த்தீங்கன்னா 6x6 சென்டிமீட்டருக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம க்ளூவை வந்து பிங்க் கலரில் வந்து இந்த கார்னரில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்கு இல்லைங்களா, அதை எப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கணும். இதே மாதிரி லீஃபையும் ஒட்டிக்கணும். லீஃபை ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த க்ரீன் கலரில் சென்டரில் வந்து லைன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்கெட்சு, க்ரையான்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி லைன் கொடுத்துட்ட பிறகு நம்ம அந்த பிங்க் கலர் ஒட்டினோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதையும் ஒட்டிடணும். A4 ஷீட் இருக்கு இல்லைங்க, கலர் பேப்பர், அதுலேருந்து கொஞ்சம் பேப்பர் வந்து இதேமாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் குச்சி, சீவா குச்சி, இதேமாதிரி ஏதாவது ஒரு குச்சி இருந்தாலும் ஓகே, இல்லை கம்பி மைக், பேனாவோட மைக் வச்சுருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. அடுத்து எல்லோ கலரில் வந்து சின்னதாக பேப்பர் இப்படி கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணணும். கட் பண்ணதும் நம்ம அந்த குச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ நம்ம வந்து பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து க்ளோஸ்டாக இருக்கு இல்லைங்களா, அங்கே கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த தண்டு போகிற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடணும். இது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ க்ரீனுக்கும் சேம் தான், நம்ம பிங்க்குக்கு ஃபோல்ட் போட்ட மாதிரி இதுக்கும் போட்டுட்டு நமக்கு எந்த பக்கம் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லீஃபை மாற்றிக்கலாம். சென்டரில் வைக்கலாம், இல்லை சைடில், அப்படி ஒன்று மாற்றி ஒன்று நம்ம அதே மாதிரியே வச்சுக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு அந்த தண்டு இருக்குங்களா, அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி லீஃப்க்கு க்ளூ கொடுத்து ஒட்டிடணும். அதேமாதிரி செகண்ட் லீஃபையும் நம்ம அதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு எத்தனை லீஃப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து வேஸ்டடாக வந்து இருக்க பேப்பர், இல்லை கிராஃப்ட் பேப்பர் இருக்குன்னா நீங்கள் இதே மாதிரி சின்ன பீசஸாக எடுத்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு பேப்பர் கப் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக க்ளூ போட்டு இந்த இது இப்போ இருக்குது பாருங்கள், இதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிடணும். இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க பூ அதை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பூ இதெல்லாம் செஞ்சுட்டாச்சு. இதை ஒரு டைம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video. Thank you.